முதல் முறையா வந்து இந்த 3 1/2 ஆண்டு கால ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறத வந்து லைவ்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவர் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த நீர், அது சம்மந்தமா அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே, இவைங்க துண்டிச்சுட்டாங்க. சட்டமன்றம் என்பது இவர்களுடைய லாவணி கச்சேரி கேட்பதற்காக மட்டும் தான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் மீன் பண்றது, அவருடைய வாதம் ரொம்ப வந்து சரியில்லாம ஆமா, நான் விதமா இருக்கின்ற இருந்துச்சு. வரை நான் ஒரு இருக்கின்ற டஃப்பா வரை அவர் வந்து பேசல அவரு. நீ வந்து என்ன பேசுற? நான் இருக்கின்ற வரை நீ இரு, இல்லாம போ. எங்களுக்கு என்ன? இவர்கள் 2023 இறுதி வாக்கில், அதாவது அக்டோபர், நவம்பர் வாக்கில் இவர்கள் கடிதம் எழுதியதாக சொல்கிறார்கள். அப்படி எந்த கடிதமும் வரவில்லை என்று அந்த துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்கிறார். அதற்கும் இவர்கள் பதிலளிக்கவில்லை. 2023 அக்டோபரிலிருந்து இப்பொழுது வரையில் நீங்கள் என்ன கிளட்டினீர்கள்? டன் சுரங்கம் விவகாரத்துல திமுக இரட்டை நிலைப்பாடு, அதாவது இரட்டை வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறீங்களா இந்த விஷயத்துல? அதான் இதுலயும் அதான். நீங்க வேற எந்த விஷயத்துல அவங்க ஆக்கப்பூர்வமா நேர்மையான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்? நீட்லேருந்து ஆரம்பிங்க. முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள், இதுவரையில் போட்டார்களா? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க இல்லைங்க, கூசாமல் பொய் சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர்? வந்து என்ன சொல்றாரு? நாளை நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். இதெல்லாம் ஒரு பேச்சா? 10வது இடத்துல வந்து சட்டப்பேரவையில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல உட்கார்ற அளவுக்கு அதே முன்னேறி மாதிரி வந்து 49 வயசுல இளைஞன்றீங்க. நாளைக்கு ஸ்டாலின் மடியிலே போய் உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னால் பிறப்பால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. மற்றபடி உனக்கு நீ என்ன, உன் செயல்பாடு என்ன? சேமியஸ் ரோட்டில் செஸ் போர்டுக்கு பெயிண்ட் அடிச்சது, அது கூட நீ பண்ணல, உனக்கு முன்னாடி இருந்த நபர் பண்ணது. வணக்கம் இடமலம் நேயர்களே, இன்றும் கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். ஆனால் ஒரு இயற்கையான சூழலில் எப்போவுமே வந்து வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ஒரே மாதிரி பண்ணிருந்தா வந்து நல்லா இருக்காது. ருட்டீனை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடத்த மொத்தமாக மாற்றிருக்கோம். மற்றபடி கேள்விகளும் பதிலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அவரை வரவேற்றுலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம ஊரில் எப்போயாவது ஒரு வாட்டி தான் வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இந்த மாதத்தில் அதை கொஞ்சம் சரி வெளிலலாம் உட்காந்து ஷூட் பண்ணலாமே, அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறனால ஸ்டுடியோக்குள்ளே இல்லாமல் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஆமாம், ஸ்டுடியோ வாடகை கட்ட முடியல, அதனால மைக்கு கேமராலாம் வெளில துரத்திட்டாங்க. வந்து எங்களை மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். சரி, இப்போது சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. முதல் முறையாக வந்து இந்த 3 1/2 ஆண்டு கால ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறத வந்து லைவ்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவர் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த நீர், அது சம்மந்தமா அவர் பேச ஆரம்பித்த உடனேயே இவங்க துண்டிச்சிட்டாங்க லைவ். அது மட்டும் இல்லை, நேற்று எதிர்க்கட்சி தலைவரை விடுங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பன்ருட்டி வேல்முருகன் பேசும்பொழுதே அவங்கள மட்டம் தட்டி கட் பண்ணுறாங்க. வேறு ஒரு தலைவர் பேசணும் அப்படின்னு எழுந்தால் அவங்களையும் வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களையே அவர்கள் மதிப்பதில்லை. அதுக்கப்புறம் தானே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வரதுக்கு. அப்போது இங்கே சட்டமன்றம் என்பது இவர்களுடைய லாவணி கச்சேரி கேட்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று முதலமைச்சர் வந்து பேசியதும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நான் இருக்கும் வரை என்ன, நான் இருக்கும் வரை இருக்கும்னா பதவியில் இருக்கும் வரை. அப்போ இந்த 60 மாதத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா? ஒரு முதலமைச்சர் என்பவர் அடுத்த தலைமுறையை பற்றியும் யோசிக்கணும்ல. இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக மத்திய அரசாங்கத்துக்கு இதை ஒத்து போகாமல் தமிழுக்கு உண்டான நிறைய நலன்கள் கருதி பல கையெழுத்துக்களை வந்து போடாமல் இருந்திருக்காங்க. கையெழுத்து போடாமல் இருந்தாங்க. குறிப்பாக நீட்டை வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷி கெப்ட் அட் பே இல்லையா? நீட்டோடைய இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் நீட்டை எடுத்துக்கிறீங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தற்காலிக தடைகளை வாங்கி வைத்திருந்தார், சரியா? இப்போ நீங்கள் 69% இடஒதுக்கீடு அப்படின்றத அவங்க கொண்டு வந்து 9வது அட்டவணையில் வந்து சேர்த்தது. இல்லை, நான் என்ன காலத்துக்கும் நிலைத்து நிற்குது இல்லை. இன்றைக்கி மற்ற எந்த மாநிலமும் அந்த 69% கொண்டு வர முடியல. இல்லை, தன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் ஆட்சியில் இருக்க வரைக்கும் என்னோட காலத்தில் இது நடக்காதுன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியல. உங்களுடைய காலத்தை கடந்தும் அது நிற்க வேண்டும், காலத்தை கடந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. முதலமைச்சராக வரீங்க, நீங்கள் முதலமைச்சராக வந்து இந்த 60 மாதத்திற்கு மட்டும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த 60 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடியவை வந்து அடுத்த தலைமுறையை பாதிக்கிறதா அல்லது அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி.
என்னைக்கோ நம்ம திரும்பி திரும்பி பேசினாலும், அது திரும்பி திரும்பி மக்கள்ட்ட போகணும்னு சொல்றேன். என்னைக்கோ 1980களில் ஒரு லைசென்ஸ வாங்கி வச்சு ஒரு வாட்ச இது பண்ணி டைட்டன் ஒண்ணு வந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பெனிஃபிட்டா இல்லையா? அந்த நிறுவனம். இன்னைக்கு அது வந்து ஒரு 3,50,000 கோடியோ, 3,400,000 கோடியோ பெருமானம் உள்ள ஒரு மதிப்பு உள்ள ஒரு நிறுவனமா இருந்து, அதில தமிழக அரசாங்கம் தான் பிக்கெஸ்ட் ஷேர் ஹோல்டர்ன்னு இருந்து, அன்னைக்கு தமிழக அரசாங்கத்துடைய பங்கு அப்படின்றது 1,50,000 கோடி அப்படின்னு வரும்பொழுது, என்னைக்கோ எம்ஜிஆர் செய்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னைக்கோ 1980களில் செஞ்சது. இன்னைக்கு காலத்துக்கும் நிக்கலையா? என்னைக்கோ ஒரு இடத்துல வந்து என்னைக்கோ ஒரு காலத்தில வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து 93, 94ல அதை அ ம் பர்ஸ்யூ பண்ணி, அது ச அரசியல் சாசனத்துடைய 9வது அட்டவணையில் வர வேண்டும் என்று சொல்லி செய்ததுன்றது இன்னைக்கும் காலத்துக்கும் நிலைத்து நிக்கலையா? அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்பது காலத்துக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதை விடுத்து உங்களுடைய வரலாறு என்ன? நீங்க தானே சொன்னீங்க, அந்த மீத்தேன் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டோம். உன் வீட்ட எழுதித்தான்னு சொல்லும்போது, நீ இந்த மாரி தெரியாம கையெழுத்து போடுவியா? வெத்து பத்திரத்தில தெரியாம கையெழுத்து போடுவியா? அண்ணா அறிவாலயத்துடைய சொத்துக்களை எல்லாம் வந்து, அதாவது அண்ணா அறிவாலயத்தில திமுக பேர்ல எந்த சொத்தும் கிடையாது. எல்லாமே உன் குடும்பத்தின் பேர்ல தான் இருக்கு. அறக்கட்டளையின் பேர்ல தான் இருக்கு. அறக்கட்டளைகள் எல்லாம் அறங்காவலர்களாக உன் குடும்பத்தினர் தான் இருக்காங்க. அதில ஒரு கையெழுத்து போடுவியா நீ? சரி, இப்போ நீங்க கேட்கறது இந்த இந்த காசோலை எல்லாம் கையெழுத்து போடுவியா? அப்போ நீ தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் என்றால், தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்றால், நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா நாங்க கடந்து போயிடணும். அது காலத்துக்கும் எங்களை பாதித்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அப்படிதானே? சரி, இப்போ இது நீங்க கேட்கறது ஒரு வேலிட் பாயிண்ட்டா இருந்தாலும், நேத்தி முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீற்றத்தோட வந்து பேசுறாரு. அத லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கிறப்பவும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா, அவங்கள எதிர்த்து பேசுறேன், எதிர்கருத்து சொல்றேன்ற பேர்ல ரொம்ப கத்தி கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாரு. மக்களுடைய பிரச்சனையை அப்படித்தானே லாஸ்ட் இஸ் கம்போஷர் அப்படின்னு எனக்கு தோணுது. மக்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தும் அது பொழுது புரியலங்க பாதி அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேங்க. நீ மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் என்றால், உணர்ச்சி வயப்படுவது என்பது இயல்பு. மாறாக எதிர்த்தரப்பிலிருந்து நீங்க என்ன பண்ணீங்க? அவரை வந்து அழகு காண்பிப்பது, அவர் மாதிரியே பேசி காமிக்கிறேன்னு இந்த ஆஸ்தான கோமாளி இந்த யார் அவன்? துரைமுருகனை வச்சுட்டு, யார் இந்த துரைமுருகன்? துரைமுருகனுக்கு என்ன பெரிய அக்கறையா மக்கள் மீது? அவர் தக் லைஃப் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியல. தக் லைஃப் நீங்க சொல்றீங்க. யாருடைய இதில நீங்க தக் லைஃப் பண்றீங்க? உன் பிரச்சனையில நீ பண்ணு தக் லைஃப். மத்தவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில தக் லைஃப் பண்ணாத. இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நகைச்சுவைக்கான விஷயமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் இருக்கிற இடமே தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா செயல்படுறேன்னு பல தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வருது இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரியான எதிர்க்கட்சி தலைவரா வந்து செயல்படுறது இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற பல தரப்புல இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டை வந்து கொஞ்சம் எதிர்க்கணும். மக்கள் முன்னாடி ஏதாவது நம்ம பேசிட்டோம், செய்தியில போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே பாயிண்ட்டை வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரு. உணர்ச்சி நீங்களே வசப்பட்டுடாருன்னு சொல்றீங்க, அவர் நேத்திக்கு தான் அதை வெளியிட்டாங்கன்னு. லைவ்லயே போட்டாங்கன்னு. அப்ப இதுவரைக்கும் அவர் பேசியிருக்கிறார், அதை காண்பிக்கவில்லை. நேத்து தான் காமிக்கிறீங்க நீங்க. இதுவரைக்கும் அவர் அப்படித்தான் பேசியிருந்திருக்கிறார். சட்டமன்றத்துல இதே கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்தபொழுது, இதே மாதிரி அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் வருவதற்கு 8 மாதத்திற்கு முன்னரே அரசாங்கத்தை எச்சரிக்கிறார். என்னென்ன எச்சரிக்கிறார்? இது மாதிரி கள்ளச்சாராயம் புழக்கம் வந்து அதிகரித்திருக்கிறது. தயவு செய்து இதை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எச்சரிக்கிறார். அவர் மட்டுமா எச்சரிக்கிறார்? அதுக்கப்புறம் தெரிய வரக்கூடிய உண்மைகள் என்ன? காவல்துறையை எச்சரித்திருக்கிறது. காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. உள்துறை செயலாளர், அப்பொழுது இருந்த உள்துறை செயலாளர் அது மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தெரிய வருது. அப்போது இங்கே எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கார், செயல்பட்டிருக்கார். அதை நீங்கள் வெளியில் காண்பிக்கல. நேற்று தான் நீங்கள் காட்டுறீங்க. சரியா? அப்போ நேற்று தான் உங்களுக்கு தெரிய வருது சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் 3.5 ஆண்டுகளாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதை வெளிப்படுத்துவதை தவிர்த்து வந்தது மீடியாக்கள். நேற்று அவங்களுக்கு என்ன ஞானோதயம் வந்ததுன்னு தெரில. இல்லை, நம்ம தொடர்ச்சியாக நம்ம இன்னும் சொல்கிறோம் இல்லையா, எதிர்க்கட்சித் தலைவருடைய குரல் இடிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுனால கூட இருக்கலாம். அதனால் நேற்று காண்பித்தார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் என்ன பண்ணுறாரு? அழகு காண்பிக்கிறாரு. இவருக்கு என்ன பெரிய இது இருக்குது? துரைமுருகனுக்கு வேறு என்ன தெரியும்? எதிர்க்கட்சித் தலைவர் ஆணாக இருந்தால் இது மாதிரி அழகு காண்பிப்பார், கிண்டல் செய்வார், நக்கல் நையாண்டி செய்வார். என்ன கிண்டல் பண்ணாரு? ஆமாம், அவரை மாதிரியே கத்தி பேசுகிற மாதிரி நக்கல் நையாண்டி. நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்போ ரொம்ப கத்திட்டாரு. ஆமாங்க, எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் பிரச்சனையை பேர் கத்தாமல் என்ன மென்மையாக பேசுவார், தடவியாக கொடுப்பாரு. சரி, ஆனால் நம்ம 2 தரப்புக்கும் பேசணும் சரிங்களா? நிறைய பேர் அப்போ இவர் துரைமுருகனுடைய வரலாறு என்ன? எதிர்க்கட்சி தலைவர் ஆணாக இருந்தால் இது மாதிரி குரங்கு சேட்டையில் இறங்குவார்.
எதிர்க்கட்சி தலைவர் பெண்ணாக இருந்தால் புடவையை பிடிச்சு இழுப்பார். அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா நடக்கவே நடந்திருக்காங்க. நடக்காத விஷயத்த நடக்கவே சொல்லாதீங்க. நடக்காத விஷயம் சட்டமன்றமே பார்த்து கொல்லென்று சிரித்தது. தமிழகமே பார்த்து சிரித்தது. இதை நீங்க ஏதாவது மாத்தி சொல்ல முடியுமா? சபாநாயகர் இருக்கையில ஏறி உட்கார்ந்தாரு. அதெல்லாம் கூட வந்து யார் நம்ம உட்கார்ந்தாங்க? பார்த்திருக்கோம். சபாநாயகர் இருக்கையில ஏறி உட்கார்ந்தது பழக்கடை அன்பழகன். சரியா? இல்ல நான் நீங்க சொல்றது எப்போ திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுதான் சொல்றேன். திமுக எதிர்க்கட்சியா இருந்தபொழுது நடந்த 2017 விஷயத்த சொல்லலாம். அதெல்லாம் நடக்காத இதுவும் ஆபாசமான நடந்தது. விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுங்க. 1989 நடந்தது. மார்ச் 23 1989 நடந்தது. சட்டமன்றத்தில் நடந்தது. செல்வி ஜெயலலிதாவுடைய சேலை இழுக்கப்பட்டது. சரி, அத பத்தி பேச வேணாம். பிளஸ் வரலாறுக்கும் ஏன் போக பேச வேணாம். வேண்டாம்? இல்ல. உன்னுடைய குப்பை வரலாறு தெரியும், உலகம் தெரிஞ்சுக்கிட்டுமே. சரி, நீ என்ன அப்படி பெரிய ஒரு உத்தமனா? நான் கேட்கிறேன். நீ வந்து காட்பாடியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்குவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னவன் தானே நீ? நீ யோக்கியனா நீ? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் தானே நீ? காட்பாடியிலிருந்து சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு, கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது காட்பாடியிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வரணும், அதை நாங்கள் எதிர்ப்போம் சொன்னவன் தானே நீ? நீ என்ன யோக்கியனா? உன் குடும்பமே பாட்டில் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கு குடிநீரை. மினரல் வாட்டர் கம்பெனி பாட்டில் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கு குடிநீரை. என்ன அது பரவாயில்லையா? ஆனால் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதற்கு இவர் ஒத்துக்க மாட்டாரா? இவர் வந்து இன்னைக்கு அது நீர்வளமா துறை அமைச்சர். என்ன ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு! ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு குடிநீர் கொடுப்பதை, தலைநகரத்திற்கு குடிநீர் கொடுப்பதை எதிர்த்தவன் நீ அந்த துறையுடைய அமைச்சர். யோசித்து பாருங்க. இது அப்படியே நீங்க ரெப்ளிகேட் பண்ணி பாருங்க. செல்வி ஜெயலலிதா எப்போ யாரை அமைச்சராக்கினாருன்னு பாருங்க. உன் வீட்டில் உணவு அருந்த மாட்டேன் என்று யாரை இவர்கள் அவமானப்படுத்தினார்களோ அவரை உணவுத்துறை அமைச்சராக்கினார். புரட்சித் தலைவி அம்மா. அதனால தான் அவங்களை புரட்சித் தலைவி அம்மான்னு சொல்கிறோம். தலைநகரத்திற்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்கிறவனை நீ வந்து அந்த துறை அமைச்சராக்குற. இதுதான் ஸ்டாலின், இதான் திமுக. ஓகே. என்னதான் சொன்னாலும் நேத்து திமுகல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேச்சாளர்கள் இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில். அது மட்டும் சட்டமன்றத்தில் எது கருத்துக்களா இருக்கட்டும், அது வாதாடுறதா இருக்கட்டும், எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. நீங்க அவர் பேசின விதம் வேணா சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா நேத்து திமுக பக்கம் கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்து பேசினது துரைமுருகன் மட்டும்தான். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு விடை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் நிறைய விஷயங்கள் பேச வந்தார். கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க எதிர்த்தோம் அப்படின்னு வந்து சொன்னார். இது பல பேர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களுக்குள்ளாச்சு. நேற்று ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் மீன் பண்ணுறது அவருடைய வாதம் ரொம்ப வந்து சரியில்லாம நான் இருக்கின்ற வரை அவர் வந்து பேசல. நீ வந்து என்ன பேசுற? நான் இருக்கின்ற வரை நீ இல்லாம போ. எங்களுக்கு என்ன? நீ இருக்கின்ற வரைன்றதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் இங்கே வரல. நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் தமிழகத்தின் உரிமை காக்கப்பட வேண்டும். இல்லை, ஆமாமா இல்லையா? ஸ்டாலின் இருந்தா என்ன? எடப்பாடி பழனிசாமி இருந்தா என்ன? செல்வி ஜெயலலிதா இருந்தா என்ன? கருணாநிதி இருந்தால் நமக்கு என்ன? தமிழ்நாட்டின் உரிமை காக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். நான் இருக்கும் வரை என்னத்தை நீ கேட்டி விட்ட? இந்த 3.5 வருஷத்தில் நீ இருந்து இன்னும் 1.5 வருஷத்தில் என்ன கேட்ட போகிற? ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் உன்னுடைய செயல்பாடு. அப்படின்னும் பொழுது நான் இருக்கும் வரைன்னு பெருமை பீத்துற அளவுக்கு நீ இங்கே ஒன்றும் புடுத்திடலையே. சரி, தனிநபர்களை பத்தி நிறைய பேசிட்டோம். என்ன நடந்துச்சு? தனிநபர் இல்ல, இவர் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர். இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. மாண்புமிகு தமிழகத்தின் பொம்மை. சரி, நான் அப்படி இல்லை. ஒரு பர்சன் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இவங்க இது பண்ணாங்க பேசினாங்க. பட் குறிப்பாக நேற்றும் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மக்களுக்கெல்லாம் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் சட்டமன்றத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது, ஏதாவது முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா, இன்னைக்கு என்ன வந்து நடந்துட்டு இருந்துச்சு? நீங்கள் இந்த டங்ஸ்டன் இதை எடுத்துக்கிட்டீங்க, சுரங்கத்தை பற்றி பேசினாங்க. இவங்க வந்து அந்த சுரங்கத்திற்கு ஒப்பந்தத்தை இவர்கள் எதிர்க்கவில்லை. இவர்கள் 2023 இறுதி வாக்கில், அதாவது அக்டோபர் நவம்பர் வாக்கில் இவர்கள் கடிதம் எழுதியதாக சொல்கிறார்கள். அப்படி எந்த கடிதமும் வரவில்லை என்று அந்த துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்கிறார். அதற்கும் இவர்கள் பதிலளிக்கவில்லை. இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள். 2023 அக்டோபரிலிருந்து இப்பொழுது வரையில் நீங்கள் என்ன கழட்டினீர்கள்? அப்பொழுதும் உங்களுக்கு 40 எம்பிக்கள் இருந்தார்கள், 39 எம்பிக்கள் இருந்தார்கள். இப்பொழுது 40 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இருந்து என்ன நீங்கள் சாதித்தீர்கள்? பொய்யான தகவல்களை இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிமுக செய்ததுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள். கிடையாது. நாம் சொல்லக்கூடியது ஒன்று தான். நீ தமிழகத்தின் உரிமையை என்றைக்கு காப்பாற்றியிருக்கிறாய்? என்றைக்குமே நீ காப்பாற்றியது கிடையாது. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்பவர்களை பார்த்து அழகு காண்பிப்பது, அவர்களை நக்கல் நையாண்டி செய்வது, முடிந்தால் அவர்கள்
தாக்குவது. இதை தவிர்த்து திமுக என்ன இல்ல செஞ்சிருக்கு? டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்துல திமுக இரட்டை நிலைப்பாடு, அதாவது இரட்டை வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறீங்களா? இந்த விஷயத்துல அதான் இதுலயும் அதான். நீங்க வேற எந்த விஷயத்துல அவங்க ஆக்கப்பூர்வமா நேர்மையான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள்? நீட்லேருந்து ஆரம்பிங்க. முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள். இதுவரையில் போட்டார்களா? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க இல்லைங்க. கூசாமல் பொய் சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாரு? நாளை நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன். இந்த ஆண்டு போடலாம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் போடலாம், அதற்கப்புறம் நம்ம போடலாம், போடாமலும் இருக்கலாம். சொன்னால் கேட்டுப்பியா? அப்போது இவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. மீடியாவை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உருட்டுவீங்க? சம்மந்தமில்லாத விஷயங்களை வைத்து, மீடியாவை வைத்து நீங்கள் எவ்வளவு நாள் உருட்டுவீங்க? நேற்று கூட இவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து கேள்வி கேட்டாங்க. ஆமாங்க, திருவண்ணாமலை விஷயத்தை பத்தி ஆக்சுவலா ஒரு தனி டாபிக்கா ஏன் எடுத்து பேசணுன்றதுனால தான் தவிர்த்துட்டேன் நான். அவர் வந்து அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்காரு. மேபி 2-3 நாள் நியூஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம். வயது மூப்புல நடிக்கிறாரு, போயிட்டு ஏதாவது ரெஸ்ட் கூட எடுத்திருப்பாரு. திருவண்ணாமலையில வந்து இல்லைங்க, பாத்தீங்கன்னா செத்து நான் போயிட்டாங்க. என்ன கேட்குறேன்னா, திருவண்ணாமலையில் இறந்துட்டாங்க. ஆமா, சரியா? சூப்பர் ஸ்டாருக்கே தெரியல. அவருக்கு தெரியலையா? அவருக்கு தெரியலன்னா ஏன் தெரியல? நீ அந்த செய்தி ஆக்கலை. அவருக்கு தெரியலன்னு அவர் சொல்கிறார் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் மீடியாக்கள் தான். ஓ மை காட் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம், மீடியாக்கள் தான். நீங்கள் அதை விவாத பொருள் ஆக்கினீங்களா? அங்கே திருச்சி பக்கத்தில் அந்த மாவட்டத்தில் ஒரு குழந்தை வந்து இந்த போர்வெல்ல சிக்கி இறந்ததை நீங்கள் ஆக்கியது போல, தனியார் போர்வெல்ல சிக்கி இறந்து போன பொழுது நீங்கள் காண்பித்த அந்த கவரேஜை நீங்கள் இந்த 7 பேர் இறந்து போனார்களே திருவண்ணாமலையில் நீங்கள் காண்பித்தீர்களா? அப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்டாரை மட்டும் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரி யாராவது சிக்குவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்களா? பெரும்பான்மையான பொதுமக்களுக்கே தெரியலங்க. அப்போ நீ விவாதம் அந்த லட்சணத்தில் நீ செய்திகளை கொண்டு போய் சேர்க்குற மக்கள்கிட்ட. அவங்களுக்கே தெரியல. ஏன்னா உன்னுடைய பொழுதன்னைக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதிமுகவில் குழப்பமா? பன்னீர்செல்வம் பொங்கி எழுந்தாரா? இதுதானே நீ பேசிக்கிட்டு இருக்க பொழுதன்னைக்கும்? இல்லை, இந்த செய்தியாளர்களோட கேள்வி எவ்வளோ அபத்தமானதுன்னு பாருங்க. திருவண்ணாமலையை மரணத்தை பற்றி கேட்குறாங்க. ஓ மை காட் சாரின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டினே கூலி படம் ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன படம் அப்டேட்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான் இவங்களுடைய புத்தி. சரியா? இவங்களுடைய புத்தி அதுக்கு மேலே போகாது. என்னுடைய கேள்வி, அவருக்கே தெரியவில்லை என்றால், சூப்பர் ஸ்டாருக்கே தெரியவில்லை என்றால் பெரும்பான்மை மக்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் கவரேஜே கொடுக்கல. தப்பு உன் பேரில் தான், மீடியா மேலே தான் தப்பு. ஏன் தப்புன்னா உங்களுடைய தார்மீக பொறுப்பிலிருந்து நீங்கள் நழுவி விட்டீர்கள். நீங்கள் உண்மையாக சூப்பர் ஸ்டார் இதுக்கு வைக்கப்பட வேண்டாம், உண்மையாக நீங்கள் தான் வைக்கப்படணும் சென்றாயன் அப்படின்னு மீடியாக்களை பார்த்தா நான் சொல்கிறேன். நீங்கள் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் இதை விவாத பொருளாக்கவில்லை. வெக்கப்பட்டது போதும் பெருமைப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 10வது இடத்துல வந்து சட்டப்பேரவையில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல உட்கார்ற அளவுக்கு முன்னேறி வந்து 49 வயசில் இளைஞன்றீங்க. சரி சொல்லுங்கள். இல்லை, நிறைய தமிழ் சினிமா ஹீரோக்கள்லாம் ரொம்ப வயசு காலமும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி காலேஜ் படிக்கும்போது நடிச்சு நம்மளை அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. அவங்க தமிழ் சினிமா ஹீரோக்கள் திரையில் அவர்கள் நடிக்கிறார்கள். இல்லை, முன்வரிசையில் வந்திருக்காருங்க, 3வது இடத்துல வந்திருக்காரு. இப்போ என்ன அப்படியே அவருடைய தகுதியின் அடிப்படையில் அவர் வளர்த்து கொண்டு, தன் தகுதியை வளர்த்து கொண்டு, தன் பேச்சாற்றலினாலும் தன்னுடைய நிர்வாக திறமையினாலும் வந்து உட்கார்ந்தாரா? அப்படி வந்து உட்கார்ந்தாரா? இன்னைக்கு அதெல்லாம் வளர்த்துட்டு ஆதவ அர்ஜுன் சொன்ன மாதிரி பிறப்பால் வந்து உட்கார்ந்த நீ நாளைக்கு ஸ்டாலின் மடியிலேயே போய் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னால் பிறப்பால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. மற்றபடி உனக்கு நீ என்ன, உன் செயல்பாடு என்ன? சேமியஸ் ரோட்டில் செஸ் போர்டுக்கு பெயிண்ட் அடிச்சுது, அது கூட நீ பண்ணல, உனக்கு முன்னாடி இருந்த நபர் பண்ணது. மற்றபடி நீ என்ன சாதிச்ச? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உன் சாதனை என்று, உன் துறை ரீதியாக கூட உன் சாதனை என்று எதையுமே சொல்ல முடியாது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து நேரடி விவாதம் செய்ய போறவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இன்னைக்கு வந்து முன்வரிசைக்கு வந்திருக்காரு. செய்யட்டும். அது முன்வரிசைக்கு எப்படி வந்தேன்றதான கேள்வி. முன்வரிசைக்கு வந்துட்டீங்க, ஓகே. முன்வரிசைக்கு எப்படி வந்தாய்? பிறப்பால் கிடைத்த தகுதியின் ஒரே காரணத்தினால் நீ வந்து அமர்ந்திருக்கிறாய், வேற ஒன்றுமே கிடையாது. சரி, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் வந்து அவருடைய வாதங்கள்லாம் எப்படி இருக்க போது, பதில்கள்லாம் அந்த கன்றாவையும் நம்ம பார்த்தாவணும், நம்ம தலையில் எழுதியிருக்கு, பார்த்து தொலைவும். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.